Hi, hello friends, welcome to Plates of Savory channel. Hope all doing great. இன்னைக்கு எங்கள் வீட்டில் வீக்கெண்ட் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கோம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே ரெசிபியை பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். சிக்கனும் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பிரியாணிக்கும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் தயிர் 1 கப்பு கையாலேயே நல்லா கலக்கி விட்டுட்டு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பாருங்கள். காரம் கம்மியாக இருந்தால் இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜில் புதினா, கொத்தமல்லி, எலுமிச்சை சாறு, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வைக்கணும். அடுத்ததாக பிரியாணி செய்ய ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி திரும்பவும் நல்லா வதக்கி விடணும். அடுத்ததாக தக்காளி, பச்சை மிளகாய் 2யும் ஆட் பண்ணணும். தக்காளி நல்லா வதங்கி வர நேரத்தில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மசாலாவை எடுத்து ஆட் பண்ணணும். 10 நிமிஷம் இந்த மசாலா நல்லா வேகணும். நல்லா பிரிஞ்சு வர நேரத்தில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்து ஆட் பண்ணணும். நல்லா குக் ஆகட்டும். இப்போது கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி 1:2 ரேஷியோவில் ஆட் பண்ணணும். ஜீரக சம்பா அரிசிக்கு. பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்றாப்புல தண்ணி ப்ரொப்போர்ஷன் மாறும். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மசாலா நல்லா ஹை ஃப்ளேமில் பாயில் பண்ண விடணும். இன்றைக்கி 3/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு கொதிக்கிற மசாலாவில் அரிசியை போட்டு நல்லா கிளறி விடணும். ரொம்ப நேரம் கிளறக்கூடாது, இல்லாட்டி அரிசி குழஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலேன்ட்டு கொஞ்சம் கலக்கி விடணும். இந்த ஸ்டேஜில் நெய் வேணும்னா 2 ஸ்பூன் ஆட் பண்ணலாம். இது ஆப்ஷனல் தான். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு க்ளோஸ் பண்ணணும். தம் போடுறதுக்காக நான் ஒரு தவா எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அது மேலே பிரியாணி சட்டியை வைக்கணும். அடுத்ததாக ஒரு துணியை போட்டு மூடி வெயிட்டுக்கு என்ன இருக்கோ அதை வைக்கணும். 15 நிமிஷம் சிம்மில் வச்சதுக்கு அப்புறம் இப்போ திறந்து பார்த்தா எம்மியான டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. இன்னைக்கு வீக்கெண்டுக்கு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அரிசி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. ஃபுல்லாக மசாலாவும் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.